பங்கஜம் ஏனா முதல்ல கல்யாண விஷயமா போறோம். சவுன நன்னா இருக்கான்னு பாரு. ஏத்தாப்புல யாராவது வந்துட போறா. ஆகட்டும். ஏனா நரகுடம் தான் வருது. நல்ல சவுனம். வாங்க. ஆச்ச பாத்துக்கோ. சரிப்பா. சீக்கிரம் வாடி. கும்பிடுறசாமி ஊரு விட்ட மாதிரிதான். சனியனே, நல்ல விஷயத்துக்கு போகும்போது எதிரில் வர்றிய. இந்த ரோடு தான் உங்களுக்கு கிடைச்சதா? எத்தனையோ ரோடு இருக்கு. அந்த ரோடு வழியா போறத. சாமி, இனிமே நான் இந்த ரோடு வழியா தான் போவேன், இந்த ரோடு வழியா தான் வருவேன். நீங்க வேணா அந்த ரோடு வழியா போங்க. தொட்டாதரா அபிஷ்டு, நீ உருப்படவே மாட்ட. வாடி, நாளைக்கு போய்க்கலாம். பேப்பராச்சே. எது? போன வருஷம் பேப்பரா? மவனை எங்க சாமி, நீங்க இருக்கீங்க நான் பாக்குறேங்க. இல்லன்னா மண்டை சுத்தி இவனை கொத்தி விட்டுருங்க. இத பொழப்பா போச்சுங்க நாய்க்கு. ஆமா, எங்க 2 நாள் ஆளையே காணோம்? அது ஒண்ணு இல்லைங்க சாமி, நம்ம நாட்டாம இருக்காரு இல்லைங்க, அவர் சொந்த பணத்துல ஊருக்கு ஒரு பொது குளம் வெட்டுறாருங்களா. அதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் அவசியம் வரணும்னு சொல்லிட்டாருங்க சாமி. ஏதோ போனா வயிற்றுக்கு சோறு கிடைக்குமேன்னு போனனுங்க. ஏம்பா, நீங்க எல்லாம் போலியா? பாத்தியாரையா, எங்க ஊர் பிரசிடண்ட் இருக்காரு, சரியான டுபாக்குரு. அரசாங்கத்துல கொடுக்குற பணத்தை போல அமைக்கிட்டு இதுகளுக்கு வெறும் சோற போட்டு வேலை வாங்குறாரு. இதுல முட்டாள்தனம் வேலை பார்த்துட்டு வருது. யார்டா முட்டாள்னு சொன்ன? சாமி, அவர் ஒண்ணு இவனுங்க மாதிரி அந்நாடு காட்சி இல்லைங்க. அவர் பரம்பரை பணக்காரங்க சாமி. உட்காந்து சாப்பிட்டா கூட 7 தலைமுறைக்கு சாப்பிடலாங்க சாமி. அவர் எதுக்குங்க ஏமாத்துறாரு? இல்ல சொல்லல, குள தூர்வாரத்துக்கு அரசாங்கம் பணம் கொடுக்கறதாக 2 நாளைக்கு முன்னாடி நான் கூட பேப்பர்ல படிச்சேனே. நீங்க பாத்துருக்கலாம் சாமி. இருந்தாலும் அவரெல்லாம் அந்த மாதிரி செய்ய மாட்டாருங்க. இதுங்கெல்லாம் அறகுறைங்க. இதுக்கு பேச்சு போய் நீங்க நம்புறீங்களே சாமி. சாமி, பாட்டு போய் நான் போய் பாக்கணுங்க. ஒத்துப்பா, ஒத்துப்பா. ஏன்பா, நாட்டாம மேல சுடல இவ்வளவு மரியாதை வச்சிருக்கான், நாம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டீங்களா? அந்த அளவுக்கு நாட்டாம எங்க ஊர்க்காரங்களை கைக்குள்ள போட்டு வச்சிருக்காரு சாமி. இல்லன்னா நீங்க கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்த கடையா எங்க அப்பன் பிரிப்பானா? அதுக்கெல்லாம் கன்றி பொருட்டுங்க. இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. வணக்கம். தலைப்புச் செய்திகள். நமது பாரத பிரதமர் திரு நரசிம்மராவ் அவர்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பினார். தமிழக அரசு சம்புவராயர் மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்துள்ளது. குளம் வெட்டுதல், ஏரிகளில் தூர்வாருதல் போன்ற நிவாரண பணிகளுக்காக முதல் கட்டமாக 50 லட்சம் ரூபாயை ஒதுக்கியுள்ளது. பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் நேற்று சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்தார். நம்ம மாவட்டத்துல குளம் வெட்டுறதுக்கு அரசாங்கத்துல பணம் கொடுக்கறதா இப்ப சொன்னாங்களே, அது உண்மையா சாமி? டிவில பொய்யா சொல்லுவாங்க. அப்போ கவர்மெண்ட்ல கொடுக்கிற பணத்தை எல்லாம் நம்ம நாட்டாம அமைக்கிறான். நாளைக்கு வச்சுக்கிறான் அவனை. நாட்டாம இந்த கவர்மெண்ட் ரோடு போடுறது, குளம் வெட்டுறது இதெல்லாம் உங்களுக்காகவே செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த குளத்துல எப்படியும் ஒரு 20 அமைச்சிட மாட்டீங்க? மெதுவா பேசியா, பக்கத்துல கேட்க போகுது. கேட்டுச்சு? அது சரி. என்னையா அவன் வேலை செய்யாம அப்படியே உட்கார்ந்து இருக்கான்? இவாளுக்கு மூளைதான் இல்ல, உடம்பு நல்லா இருக்குமே, அப்படியே சும்மா உட்கார்ந்து இருக்க. என்ன கேட்டா வா. ஏண்டா, மணி 10 அப்படி அப்படி வேலையை போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஏற்கனவே செஞ்ச வேலை கூலி வரட்டும், அப்புறம் நாங்க இறங்கி வேலை செய்யறோம். என்னது புது பழக்கமா இருக்கு? பொது வேலைக்கு என்னைக்கு நாட்டாம கூலி கொடுத்திருக்கார், அதான் உங்களுக்கு சோறு போடுறவரா இல்லையோ? அந்த சோத்தை போட்டு தானே சாமி எங்களை சொரணை இல்லாம ஆக்கிட்டீங்க. ஊருக்கே நல்லது பண்றவர் இவரை பார்த்தா அந்த கேள்வி கேட்ட? நேத்து வரைக்கும் அப்படித்தான் சாமி நினைச்சிட்டு இருந்தோம். வாத்தியார் வீட்டுல டிவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க வண்டவாள என்னன்னு தெரிஞ்சு போச்சு. கவர்மெண்ட்ல குளம் வெட்டுறதுக்காக கொடுத்த பணத்தை வாங்கி உங்க பாக்கெட்ல விட்டுக்கிட்டீங்க. இது எப்படி உனக்கு தெரியும்? யாரு டிவி, யாரு நீதான் உளர்ற. நான் ஆதாரத்தோட பேசுறேன். கவர்மெண்ட்ல பணம் கொடுத்த விஷயத்தை வாத்தியார் பேப்பர்ல வேற படிச்சு காமிச்சாரே. டேய், இப்ப கவர்மெண்ட்ல பணம் கொடுக்கலன்னு யாரா சொன்னது? கொடுத்தாங்கதான். அண்ணனுக்கே கூலியை கொடுத்தா அப்படியே போய் குடிச்சு அழிச்சிருவீங்க. அதனால தான் மொத்தமா கொடுக்கலாம்னு வச்சிருந்தேன். அது தப்பா? டேய், அவங்க பணத்தை அவங்க கிட்ட கொடுத்துரு. ஐயா, எண்ணி குடிக்காம சொன்னா கேளுங்க. இந்த 20 எப்ப என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை போயிருச்சோ அந்த காசை வேணாம், கொடுத்துறியா? ஏண்டா, நேத்து வந்த வாத்தியா ஒஸ்தியா போயிட்டா, இத்தனை நாள் உங்களுக்கு உழைச்ச பண்ணியார் கேவலமா போயிட்டா. யோ, அந்த பணத்தை கொடுத்துறா, குடுறா. சாமி சாமி, வேண்டாம் சாமி, நீங்க மொத்தமாவே கொடுங்க. இந்த சொடல பேச்ச கேட்டாங்க, ஏமாந்து போயிட்டோம் சாமி. எங்க புத்திய செருப்பால அடிக்கணும். ஏண்டா, நான் அப்பவே சொன்னேன்ல நம்ம நாட்டு மக்களை அப்பேற்பட்டவர் இல்லைன்னு. கேட்டியா? இப்ப காலில் உங்களுக்கு மன்னிப்பு கேள்றான். சாமி, டிவியில ஒரு பொம்பளை சொல்லிச்சுங்க,
அது பேச்ச கேட்டுனா ஏமாத்துங்க என்ன மன்னிச்சிடுங்க எந்திரி. இன்னும் இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு? ஏதோ புரியாம பேசிட்டேன், இதுக்கெல்லாம் போய் நான் கோச்சுக்கணும்? போய் வேலையை பாருங்கப்பா. சுடல, மனசுல எதுவும் வச்சுக்காத, வேலையை பாரு. சரி. வாங்க வாங்க, உட்காருங்க. இருக்கட்டுங்க. ஐயா ஏதோ கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களா? ஐயா உங்ககிட்ட நிறைய பேசணும் இருக்கார். முதல்ல உட்காருங்க. கமான், சிட் டவுன். இது அவ வைஃப். மோர் சாப்பிடுங்க. இருக்கட்டுங்க. சும்மா சாப்பிடுங்க தம்பி. இப்போ நீங்க தான் சாப்பிடணும். வாத்தியார்வா, ஐயா இந்த கிராமத்துல 25 இயர்ஸா பிரசிடண்டா இருக்கார். இதுவரைக்கும் இந்த கிராமத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. நீங்க இந்த கிராமத்துல காலடி எடுத்து வச்சாலோ இல்லையோ, பிரச்சனையோ பிரச்சனை, ட்ரபுளோ ட்ரபுள் அப்படின்னு இவா நினைக்கிறா. தம்பி, வந்த புதுசுல கீழ்ஜாதி பசங்களாம் கூட்டியாந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்த. ஏதோ சின்ன புள்ள ஆர்வத்துல செய்யறியேன்னு நான் கண்டுக்கல. அடுத்து ஏகாளி பையனுக்கும் நாவித பையனுக்கும் ஊருக்குள்ளேயே கடை போட்டு கொடுத்த, அதையும் பெருசா நான் கண்டுக்கல. அதுக்காக இவர் ரோஷம் கிட்ட ஜென்மம் நினைக்காதே, விட்டு பிடிக்கிறேன்னு சொன்னேன். சுமாரியா? ஆனா இப்ப நீ செய்யற காரியங்கள்லாம் பார்த்தா ஏதோ எனக்கு எதிரா திட்டமிட்டு செய்யறதாவே எனக்கு தோணுது. தோன்றதுன்னா அதேதான். உங்களுக்கு எதிரா அப்படி நான் எதுவும் செய்யலீங்களே. என்னங்கானு செய்யல. டிவி வாங்கினா, பேப்பர் வாங்கினா உன் ஆத்தோட வச்சுக்கணும். எதுக்காக ஊர்ல உள்ள ஜனங்களை எல்லாம் கூட்டி வச்சு போட்டு காட்டுறீர்? ஐயாவை விட இந்த ஊர் மேல உமக்கு அவ்வளவு அக்கறையா? ஐயாவுக்கு தெரியாதா இந்த ஊருக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு? அவர் என்ன அவ்வளவு அடிமுட்டாளா? பேச்சுக்கு சொன்னேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. டங்கு சிரிப்பா எடுத்து. யோ, வாத்தியார் வேலைக்கு வந்தா அதை மட்டும் செய். அதை விட்டுட்டு அனாவசியமா ஊர் விஷயத்துல தலையிடுறதோ, ஊர் ஜனங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டி வச்சுட்டு கூத்தடிக்கிற வேலையோ இனிமே வச்சுக்காத. அது எப்படிங்க? நான் ஒரு வாத்தியாரு, எல்லாருக்கும் வேண்டியவன். என் வீடு தேடி யாராவது வந்து டிவி பாக்குறேன்னு கேட்டா நான் வேண்டான்னு சொல்ல முடியுமா? இந்த பேப்பரை படிச்சு காட்டுங்கன்னு சொன்னா மாட்டேன்னு சொல்ல முடியுமா? இதை கூட செய்யலன்னா அப்புறம் நான் படிப்பு அர்த்தமே எல்லாம் போயிடுங்களே. உன் அர்த்தத்துக்கெல்லாம் இங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த ஊருக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அதுபடி நடக்கிறதா அந்த நட. இல்ல இந்த ஊரை விட்டு போயிட்டு. நீங்க போன்னு சொன்னா போறதுக்கும் வான்னு சொன்னா வரதுக்கு நான் ஒண்ணு நீங்க வச்ச வேலைக்காரன் இல்ல, கவர்மெண்ட் சர்வெண்ட். நான் இந்த ஊரை இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது அரசாங்கம், நீங்க இல்ல. நான் நினைச்ச உன்னை என்ன வேணா செய்ய முடியும். முடிஞ்சா அதை செஞ்சு பாருங்க. இந்த அடிக்கு இப்படி பயந்தனா போக போக எவ்வளவு அடி இருக்கு தெரியுமா? ரொம்ப அடிபடுச்சா? நான் எங்கம்மா தள்ளி விட்டேன், நீ என்ன விழுந்த? தெரியவா? நீ எனக்கு சைக்கிள் கத்து தரேன்னு சொல்லி கீழே தட்டுறதும் தூக்கி விடுறதும் கீழே தட்டுறதும் தூக்கி விடுறதும் என்ன விளையாடுறியா? அதுக்கு போய் ஏமா இப்படி கோச்சிக்கிறவா? ஒண்ணு வேண்டாம் விடியா. நீ எனக்கு சைக்கிள் கத்து தரவும் வேண்டாம், நான் உனக்கு நீச்சல் கத்து தரவும் வேண்டாம். போயா. இதனால் இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், வருஷா வருஷம் நடக்கிற மாதிரி இந்த வருஷம் ரேக்கலா பந்தயம் நடக்க போகுது. பந்தயத்தில் ஜெயிக்கிறவங்களுக்கு பொன்னார் பறிச்சு கொடுப்பார். நீங்க வீட்டுக்கு போடி, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடி. நம்மளை பார்த்துட்டு தான் அந்த பொண்ணுங்களை எல்லாம் தனியா அனுப்பிட்டு வர. இன்னைக்கு நம்ம மனசுல உள்ள ஆசைகள் எல்லாம் சொல்லிட வேண்டியதுதான். செம்பகம், நீ எனக்காக இங்க வந்து நிக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கூட மனம் திறந்து பேசணும்னு நினைக்கிறேன், முடியலையே. எங்க அப்பா என் கூடவே வந்து கழுத்தா இருக்கிறாரு. அவர் எனக்கு துணையா இருப்பாருன்னு நினைச்சேன், விலையா வந்து சேர்ந்திருக்காரு. வயசுதான் ஆயிடுச்சே தவிர அவருக்கு அறிவே கிடையாது. ஏண்டா கூட்டிட்டு வந்தோம்னு ஆயிப்போச்சு. சரியான திம்ம தடியானா இருக்காரு. அவரை நினைக்கும் போது அப்படியே கழுத்தை நினைச்சு கொள்ளலாம் நினைக்கிறேன். எங்க அம்மாவை நினைச்சேன், வேண்டான்னு விட்டுட்டேன். உன் மனசுல எவ்வளவு ஆசைகள் இருக்கு, அத வெளியே சொல்ல நீ வெக்கப்படுற. ஏன்னா நீ ஒரு பொண்ணு தானே. அதனால நானே சொல்றேன், இன்னைக்கு இதே இடத்துல இந்த தென்னை மரத்து சாட்சியா உன்னை நான் கொன்னே போடுவேன். ஏன்டா நான் அறிவு கட்டவனா? நான் திம்மத்தடியனா? நானாடா உன் கழுத்த இருக்கிறேன்? அடே, உனக்காக குடிமையை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கெல்லோடா தெரியும். என்ன மன்னிச்சிருப்பா, அந்த பொண்ணு மேல உள்ள ஆசையில நான் இப்படி பேசிட்டேன். ஆனா மடப்பைய பவனே, ஆசைப்பட்டா மட்டும் போதாதுடா, அறிவு வேணும்டா. பொட்ட சிப்பினாலே சுத்திட்டு இருந்தா நம்ம பொட்ட பையன் நினைச்சிட மாட்டா.
கட்டபொம்மன் பரம்பரை காட்டுற வேணா. அதுக்கு நான் என்னப்பா பண்றது? ஏறி ஓட்டிடணும்டா. எதை? ரேக்லாவ. எப்பா அந்த ரேக்ல இங்க பாருங்கப்பா. எப்பா நான் சொல்றேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு நடக்கிற ரேக்லா பந்தயத்துல நீ ஏறுற, ஓட்டுற, ஜெயிக்கிற. அப்பத்தாண்டா அந்த பண்ணையார் உன்னை மதிப்பா, அந்த பொண்ணு மேல. மாயாண்டி, நம்ம ஊர்ல வருஷம் நடக்கிற குதிரை பந்தயத்துல நம்ம குதிரை ஒரு பையன் ஜெயிச்சது இல்ல. இந்த வருஷம் நீதான் ஜெயிக்கணும். அந்த கருப்பு பயிலுக்கு மூஞ்சல கரிய பூசணும். கறிக்கும் போல இருக்கு. குதிரையா? வணக்கம். வருஷம் நம்ம ஊர்ல நடக்கிற குதிரை பந்தயம் மாதிரி இந்த ஜில்லாவிலேயே கிடையாது. ரெடியா? விவசாயம் இல்லாம குதிரைங்க ரெடியான்னு கேக்குறேன். ஆளுங்க ரெடியான்னு கேளு. சரி, பந்தயத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? அமைதி அமைதி. இப்போ பந்தயத்துல ஜெயிச்ச நம்ம சொக்கன நம்ம பண்ணையார் பாராட்டி பேசி பரிசு வழங்குவார். அவனை நான் என்ன பாராட்டுறது? ஏதோ குதிரை கைவால ஜெயிச்சுட்டான். நான் குதிரையை பாராட்டி பேசுறேன். இவர் என்ன பாராட்டுறது? ஜெயிச்சோ என் மகன், நானே பாராட்டி பேசுறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் ஆஃப் கொட்டாம்பட்டி, in the conducted chariot race, my son has come in the first place and won the race. It is not a pleasure to me alone. It is a pleasure to one and all who have gathered here. Thank you, thank you, thank you all. தமிழ்ல பேசுமா? அதாவது நடந்து முடிந்த இந்த போட்டியிலே
வெற்றி பெற்ற என் மகன் வீர திருமகன். கை தட்டுதோ, கை தட்டுதோ. எங்க வலிக்குது? இது வரைக்கும் நான் இப்படி அவமானப்பட்டதே இல்ல. ஏற்கனவே 2-3 தடவை அவமானப்பட்டிருக்கோங்க. இப்படி பட்டது இல்லையா? விவரமா சொல்லுங்க. அந்த பையன் திடீர்னு இங்கிலீஷ்ல லா பேசுறான், திடீர்னு பேசுறான், திடீர்னு பேசவே மாட்டேங்கிறான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்ச அவன் முகமுடிய கிழிக்கிறேன். ஆமா, நீங்க அவனை கிழிக்கணும்ன்றீங்க, அவன் 6 விரல்கார முகமுடி கிழிக்கணும்ன்றான். சீக்கிரம் யாராவது ஒரு ஆள் கிழிங்க, நான் பார்க்கணும். பேசறியா? பாவம், அவருக்கு அடிபட்டிருக்கும் போல இருக்கு. எப்படியாவது போய் அவரை பார்த்தாகணுமே. எப்படி போறது? அண்ணே, அண்ணே. என்னமா, ஏமா இப்படி ஓடி வர? செண்பகம் உன்னை பாக்குறதுக்காக ஆம்பளை வேஷத்துல வைத்தியர் மாதிரி இங்க வரலாம். ஆம்பளை வேஷத்துலயா? ஆமாண்ணே, நீ அவகிட்ட ஏமாந்துறாத. சரி சரி, நான் கவனிச்சுக்கிறேன், நீ போமா. இப்ப நானும் அவங்க கூட இங்க வருவேன். வரட்டுமா? ருக்குமணி, ருக்குமணி, எப்படி இருக்கு என் வேஷம்? அந்த ஆம்பளை மாதிரியே இருக்கு. ரொம்ப கொஞ்ச உன் கற்புக்கு ஆபத்து. போடி, பாப்பலாம். நீங்க எப்ப வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதான் வந்துட்டேன்ல. வைத்தியரை பார்த்தா ரொம்ப இலசாவும் இருக்காரு, புதுசாவும் இருக்காரு. என்னையா இலசு புதுசுன்னு பேசிட்டு இருக்க? நான் இந்த ஊருக்கு பழசுதான், நீதான் புதுசு. என்ன உங்க பேச்சே ஒரு தினசா இருக்கு. ஐயோ, என்னையா எங்க வலிக்குது? எங்க வலிக்குதா? ஐயோ, என்னையா வேட்டி அமுக்குற? என்ன வைத்தியர, வேட்டி அவுந்துருச்சு, கட்டுறேன். சரி சரி, உட்காருங்க. வைத்தியர, நீங்க ரொம்ப தான் வெக்கப்படுறீங்க. ஐயோ, ஏயா இப்படி கத்துற? எங்கதான் அடிபட்டது? எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. என்ன வெக்கமா இருக்கா? நீங்களும் நானும் ஒண்ணு, பக்கத்துல பொண்ணு, அதுவும் நின்னு பாக்குதே. அதுக்கே இந்த ஆட்டம் ஆட்டுற? சும்மா ஒரு எதுக்குதான். பாப்பா, வைத்தியர் தனியா வைத்தியம் பார்க்கணும், நீ போமா. சரி, வெளியோ போயிடாத. போ, போயிடாத. போமா. அடடடட, ஒருவருக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிம்பாங்க. அந்த மாதிரி நீங்க 2 பேரும் என்ன போட்டு இந்த இடி எடுக்கிறீங்களே. வைத்தியரே, நீங்க இருந்து தனியாவே வைத்தியம் பார்த்துட்டு வாங்க. நான் இனிமேல் இங்க இருக்கிறது அவங்க நல்லது இல்ல. நான் வைத்தியரே, அந்த பொண்ணு உங்களை ஒரு தினசாவே பாக்குது. பின்னாடி போயிடாதீங்க, உங்களை அது கெடுத்தாலும் கெடுத்தாலும். அப்படியா? ரொம்ப அனுபவம் போல இருக்கு. நான் பாக்காத பொண்ணுங்களா? எங்க ஊர்ல போய் கேட்டு பாருங்க, பாதி குழந்தைங்க என்னதான் அப்பா அப்பான்னு கூப்பிடும். பொம்பளை விஷயத்துல நீங்க எவ்வளவு மோசமானவரா? வைத்தியரே, எதுக்காக இப்படி அழறீங்க? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நான் வரேன். நான் வரேன். சரி சரி, போறதுதான் போறீங்க. தொங்குற மீசைய கொஞ்சம் ஒட்டிட்டு போங்க. மீசியா? செண்பகம், நீ ஆம்பளை மாதிரி நடிச்ச, நானும் பொம்பளை பின்னாடி சுத்துற மாதிரி உங்ககிட்ட நடிச்சேன். அப்படியா? ஆமா, உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் மனசார கூட நினைச்சு பார்த்தது. முதலாளி பேர் சொல்லியா கூப்பிடுறேன்? நானா கூப்பிடுறேன்? அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, நான் கூப்பிட்டேன். அவ கூப்பிடலாண்டா, என் தர்ம பத்தினி. நீ தண்ட சோறு, நீ வந்து என் பேரை சொல்லி இந்த பாரு, நீ குயிங்க அம்மா சொல்லுவேன். இதுக்கெல்லாம் என் அம்மா கூப்பிடுறா. உட்காரா, தமாஷ் என்ன? நீ ஆச்சு. ஏன்பா, இந்த அம்மாவை எங்க புடிச்ச? என்னது எங்க புடிச்சியா? புடிக்கிறதுக்காக என்ன ஆடா மாடா? என் அத்தை மவடா, என் பொண்டாட்டி. அத்தை மகளுக்கு நீங்க எங்க பயப்படணும்? அட அறிவு கட்டவனே, என் அத்தை விட்ட ரத்த வேர்வையில தாண்டா நான் BA வாங்கினேன். அடே, நான் போடுற கருப்பு கோட்டு, பேண்ட், ஷூ, ஷர்ட் மொத்தமா அவ துட்டுடா. அப்படியா? அது சரி.
நமக்கு எங்க உள்நாட்டு விவகாரம் எல்லாம் வெளிநாட்டு விவகாரம் திங்க் பண்றதுக்கே நேரம் செய்யாரு. வெளிநாட்டு விவகாரமா? அமெரிக்கால இருக்கிறாரு ரீகனு, அவரு எனக்கு போன் பண்ணாரு. என்னது? அமெரிக்கா ரீகன் உனக்கு போன் பண்ணாரா? எதுக்குடா? சமையல் வேலை செய்யுது. அதுக்கு நீ என்னடா சொன்ன? நான் மாட்டேன்னுட்டேன். நீ ஆட்டு. நீ ரோஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீ சீக்கிரம். என் நேரம்டா. என்னங்க என் புடவை கசகிட்ட பாத்திரம் தேய்ச்சிட்ட மாவு ஆச்சிட்ட டிஃபன் ஓ செஞ்சுட்ட. கற்பையா கற்பையா ஒரு வேலையும் செய்யாம எங்க சுத்திட்டு இருக்க? அட போமா, உங்க வீட்டுக்காரர் எல்லா வேலையும் செய்தாரு. அவர் ஒழுங்கா வேலை செய்தாரு. நான் ரோட்டு சுத்திட்டு வர்றேன். என்னது ரோண்டா? இவர் பெரிய போலீஸ்காரு. முதல்ல உண்ட நியூசன்ஸ் கேஸ்ல புடிச்சு உள்ள தள்ளண்டா. அவனை ஒண்ணு சொல்லாதீங்க. அவன் நன்றி உள்ள வேலைக்காரன். அது நான் வந்து வெரி குட். பாருங்க, நேத்து நீங்க வச்சீங்களே பால் பாயசம் நல்லா இருந்துச்சு. வெரி குட். அந்த மாங்காய் பச்சடி நல்லாவே இருந்தது. வெரி குட். உனக்கு பிடிக்குமேன்னு, அதாவது உனக்கு பிடிக்குமேன்னு இன்னைக்கு நெத்திலையும் நெய் கத்திரிக்காயும் போட்டு மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். வெரி குட். இந்த கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு கார்பரேஷன் ஸ்கூலோட நிறுத்திருக்கான். இதுக்கு ஒரு பிஎல். அடே அம்மா இருக்காளேன்னு பாக்குறேன். இல்ல உன்னை கொன்னே போட்டுருவேன். உன்னதாண்டா. எங்கடா போயிட்ட? அது இல்லைங்க, இந்த கத்திரிக்காய் கருவேடு மொச்சக்கொட்டை போட்டு சூப் வச்சா நம்ம சூழல் லாய்க்கு பிடிக்கும். அத பத்தி சூயன் லாயா ஒரு 10 minutes அவர்கிட்ட நான் வேலை பார்த்தேன்னு. அது வந்து அளப்பு கரப்பையா அளந்தது போதும் கோப்பா. சரி சரி, நேரமாச்சே கோர்ட்டு கிளம்புங்க. ஆமா, நம்ம பையனை எங்க காணோம்? அவன் எங்க இருக்கிறானோ, என்ன வெம்ப விலைக்கு வாங்கிட்டு வரானோ. தாத்தா படம் எப்படி? அக்கா அடக்குப்பா. தாத்தா என் லைஃப்ல இப்படி ஒரு கவர்ச்சிகரமான படம் பார்த்ததே இல்ல. என் லைஃப விடுப்பா. என் லைஃப்ல இது மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லப்பா. தாத்தா எங்க போறீங்க? என் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு வரணும். அதுக்கு தான்ப்பா போறேன். எதுக்கு? அடுத்த ஷோ பார்க்கணும். அப்பப்பா, கிழவனுக்கே இப்படி இருந்தா இளமையான எனக்கு பரவாயில்ல. நாம சினிமா போலாமா? அபிராமி, பையன் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் பார்த்த படத்துல அரசல் புறத்தலான ஒரு காட்சி. தியேட்டரை விட்டு வெளியே வந்தவன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பொண்ணு தொட்டுட்டான். அவ்வளவுதான். இவன் கேட்ட அளவுக்கு படம் எடுத்திருக்கான் பாரு, அவன் மேலதான் தப்பு. அவனை எந்த செக்ஷன்ல புக் பண்றதுன்னு பாத்துட்டு சொல்லேண்டா. ஆமாமா, அப்பா சொல்றதான் கரெக்ட். அப்பாவியா இருந்த என்ன படுவாவி ஆக்குனதே அந்த பாழா போன சினிமா தாமா. செய்யறது செஞ்சுட்டு பேசுறியா? இதுக்கு இவரு நியாயம் வேற கேக்குறாரு. சரிக்குமா, நேத்து ஒரு படத்தை பார்த்தாரு, ஒரு பொண்ணை கைய புடிச்சு விட்டாரு. நாளைக்கு ஒரு பொண்ணை ஒரு தினசா பாப்பாரு. கண்ணாலம் பண்ணிக்கணும், வீட்டுக்கே கூட்டு வந்துருவாரு. விஜய், என்ன கேட்காம அப்படி ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நின்ன உன்னையும் உங்க அப்பாவையும் தொலைச்சிடுவேன். தொலைச்சு ஜாக்கிரதை. அபிராமி, பையனை பத்தி அப்படியெல்லாம் நினைக்காத. அவன் என்ன மாதிரி ஏகப்பத்தினி விரதனா தான் நடப்பான். எதுவும் தப்பா நடக்காது. விஜய், நீ உடனே சாப்பிட்டு சாயங்காலம் எஸ்டேட்டுக்கு புறப்படுற. அங்க இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு வாரத்துல திரும்பி வர. தெரிஞ்சுதா? என்ன யோஜனை? புரிஞ்சுதா? பாத்தியாடா, இதுதான் என் வீடு. எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்குது. என்ன விலை கொடுத்தாலும் தகும். இதுதான் என் ஒய்ஃப். எப்படி? ரொம்ப பிரமாதமா இருக்கிறாங்க. என்ன விலை கொடுத்தாலும் தகும். இவன் எப்போ இப்படித்தான். அபி, நான் சொன்னேன் என் பால்ய செய்த இவன் தான். இப்பதான் கொஞ்சம் பால்ட் ஆயிட்டான். பேரு சிந்துபாத், சொந்த ஊரு கன்னித்தீவு, அப்பா பேரு பூதலிங்கம். இப்ப இருக்கிறது வேதாள உலகம். இவனுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பட்டணத்தில் பூதம். வணக்கங்க. நமஸ்காரம். அபி, என்ன அபி பிடிட்டு? அபிராமி, நேத்து சொன்னேன் என் ஃப்ரெண்டு முன்னாடி 3 தடவை. என்ன 3 தடவை? டீ போட்டு கூப்பிடுறேன்னு. அது சரி சரி. ஏண்டா, என்னமோ நீ ஒருத்தன்தான் ஆம்பளை,
பொண்டாட்டி ஆட்டி படைக்கிறேன் பெருசா பீத்திக்கிட்டியே, என் பொண்டாட்டிய நான் எப்படி ஆட்டி படைக்கிறேன் பாக்குறியா? ஆமா, என் ஃப்ரெண்டு வந்து எவ்வளவு நேரமாவது ஒரு காப்பி கூட குடுக்காம குத்துக்கல்லாட்ட நிக்கிறியடி. ஒன்னாச்சு என்ன ஒன்னாச்சுங்கிறாங்க? ஒண்ணு இல்ல, மணி ஒன்னாச்சுன்றா. இல்லையே, பத்துட்டானே ஆகுது. அவளுக்கு முள்ளு ஒண்ண காட்டுது, உடையா? அட்வான்ஸா போயிட்டாங்க. ஆமா, இப்ப நீ என்ன சாப்பிடுற? உங்க வீட்டுல பொறை இருக்காது, டீ சாப்பிடலாம். அவருக்கு ஒரு டீ கொண்டாடி. 3 ஆயிடுச்சு. என்ன 3 ஆச்சுங்கிறாங்க? அது ஏற்கனவே நான் 2 டீ சாப்பிட்டுட்டேன்னா, இப்ப சாப்பிட்டா 3 டீ ஆயிடும். என் உடம்பு கெட்டக்கூடாதேன்னு ஒரு அக்கறை. அடா, அடா. பணிவுன்னா இதுல பணிவு, தர்ம பத்தினா இவங்கதான். இவங்க பெய்யும்னா மழை பெஞ்சிராதா? இது தெரியாம சர்க்கார்ல அங்கங்க மருந்து தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க, சமயத்துல மண்டையில வேக தெளிக்கிறாங்க. அவன் பயிர் அழிஞ்சு போச்சேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஆமா, இவ்வளவு நேரமாச்சு, அவளை என்ன உலுக்கு உலுக்குறேன் பார். ஏண்டி, 2 டீ கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமாகுதாடி? சீக்கிரமா எடுத்துட்டு வாடி. இங்கதான் இருக்குது உயிரோட. சக்கரவர்த்தி, உன்னுடைய ஆண்மைக்கு என்னுடைய பாராட்டுகள். ஒரே ஒரு டீ. டீனால வந்தேதானே இந்த வினையெல்லாம். இந்த பாரு, பாலிய சிநேகிதங்கிற முறையில சொல்றேன். உங்க வீட்டுல டீங்கிற பேரை மாத்து, இல்ல உன் பொண்டாட்டி உன்னை மாத்துன்னு மாத்திடுவா. இந்த பாரு சக்கரவர்த்தி, இந்த ஏரியாவில கிரவுண்ட் 1 ரூபாய்னாலும் எனக்கு வேணாம்ப்பா. அப்பா, என்ன பாச்சு? ஒன்றே இல்லடா, உங்க அம்மா பர்மிஷன் கொடுத்தாளேன்னு உணர்ச்சி வசப்பட்டு 4 டீ போட்டு கூப்பிட்டேன்டா. அதுக்கு இந்த கதி. மகனே, நீ பருவ மழைய பார்த்திருப்ப, இந்த பாத்திர மழைய பார்த்திருக்கிறியா? ஆமா, எங்கடா பொட்டியோட புறப்பட்ட? அம்மா சொன்னாங்கல்ல, அதான் ஊருக்கு கிளம்பிட்டேன். டேய், எதுக்கும் ஒரு வார்த்தை அவகிட்ட சொல்லிட்டு புறப்பட. ஐயோ, இந்த நேரம் மரியா, நீங்களே சொல்லிக்கங்கப்பா. பெட்டியை கொடு. இப்பதான் என் மனசே குளிர்ந்தது. எல்லாம் தம்துணி சாமான வெளியே வந்துருக்க, அந்த குண்டாலாம் உள்ள ஏறிக்க, அதெல்லாம் எடுத்து வந்து போறியா? போட சொல்றேன். ஏண்டி செண்பகம், எப்படி உன் கல்யாணம்? அதுக்காக தான் எங்க அண்ணன் எனக்கு 5 மாப்பிளைய பார்த்து வச்சிருக்காரு. 5 மாப்பிளையா? என்னடி மண்ணு உன்னை பாஞ்சாலி ஆக்கிட்டாரு? ஐயோ பாவண்டி இந்த செண்பகம். ஐயோ, எப்படி சமாளிக்க போற? விடுங்க, எந்திரிச்சா உங்களுக்கு இதே வேலையா போச்சு. பஸ் வருது. இந்த பஸ்லயாவது எங்க ஐத்தா மூக்கு மாலை முக்கிய வருவாரு போல இருக்கு. அத்தா பாவண்டி குயிலு 5 வயசுல மூக்குவாளி முக்கரை காதலிச்சா. அவன் ஓடி போய் பல வருஷமாச்சு. அவன் வருவான் இவளு கல்யாணம் ஆகாமையே காத்துட்டு இருக்கா. ஆமாண்டி, அவன் எப்ப வந்து அதுக்கப்புறம் இவளுக்கு கல்யாணம் பண்றது? அத்தா வந்திருப்பாரு. எங்க அக்கா மூக்குவாளி மூக்க இந்த பஸ்ல வந்திருக்காங்க. போமா, இதே வேலையா போச்சு. 25 வருஷமா உன்னோட ஒரே தலைவலியா இருக்குது.